மாயா சந்தியார் சீரியல் டிசம்பர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு, நான் வாரிசு, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு மாயா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. மாயாவோட இந்த தைரியத்தை பார்த்துட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மாயாவால சொத்து பிரிக்கிறது தடுக்க முடிஞ்சா போதும் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு ஜானகி நிக்க. அப்ப ரகுராமுக்கு வேற வழியே தெரியல. யாராரு என்னென்னமோ முடிவெடுக்கிறாங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. ரகுராம் போனதோட நம்ம மா ஜானகி வந்துட்டு நேரா மாயா பக்கத்துல போயிட்டு மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு நான் யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு மாயா, நீ இருக்கிற வரைக்கும் இனிமே எனக்கு இந்த குடும்பம் பிரியும்னு எனக்கு கவலையே இல்லை. இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு தெய்வமா இருந்து நீ காப்பாத்துற. இன்னைக்கு நீ எனக்கு தெய்வமா தான் தெரிஞ்சிருக்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. என்ன பெரியம்மா அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது நீங்க மட்டும்தான் பெரியம்மா. ஆனா உங்களோட மனசை புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, இது மாதிரி கண்டிப்பா எனக்கு அந்த புவனேஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம எதுக்கு மரகதமணி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நிக்கணும்? எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி அனுப்பின ஆளு மரகதமணியா இருப்பானோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி ஜானகி சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த சந்தேகம் இருந்துச்சு பெரியம்மா. அந்த மரகதமணி இங்க வந்திருக்கான், அவனை போயிட்டு நேரடியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு ஜானகிட்ட சொல்ல, ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மரகதமணி நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. புவனேஸ்வரி அந்த மரகதமணியோட கால் வந்ததோட நேரா பசுபதி கிட்ட, பாத்தீங்களா அந்த மரகதமணி கால் பண்ணிட்டாரு, கண்டிப்பா நல்ல செய்தியா தான் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அந்த ஜானகியோட குடும்பம் அனாதையா நிக்கிறத நான் நேரடியா போய் பார்க்க போறேன். மரகதமணி மட்டும் சொல்லிட்டாருன்னா நேரடியா போயிட்டு அந்த ஜானகியை பார்த்துட்டு நக்கலா பேசிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமா மரகதமணியோட போனை அட்டன் பண்றாங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு? அந்த குடும்பத்துல சொத்தை பிரிச்சாச்சா? எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க என்னாச்சு? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வீடை பிரிச்சுக்கிட்டாங்களா? இதையெல்லாம் பார்த்த ரகுராம் நெஞ்சடிச்சு போய் உட்கார்ந்துருக்கானா? ஜானகி அடிச்சுக்கிட்டு அழுகுறாளா? யாராரு அனாதையா நிக்கிறா? எனக்கு தெரியல, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதோட மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கடைசி நேரத்துல அந்த மாயா இருக்கால, அவ ரகுராமோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னது ரகுராமோட வாரிசு மாயாவா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு மரகதமணி சொல்றாரு, இந்த ரகுராம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயாவை தான் பொண்ணா தத்தெடுத்தான், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, அந்த சர்டிபிகேட்டை வச்சு இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏன் அனுமதி இல்லாம பிரிக்க கூடாது அப்படின்ட்டு மாயா வந்து நின்னுட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம புவனேஸ்வரி. புவனேஸ்வரி செம்ம காண்டாகி மரகதமணி கிட்ட, உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சம் பாரு, என்ன சொல்லணும்? உன்கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு செம்மையா திட்டிட்டு புவனேஸ்வரி போனை கட் பண்றாங்க. அந்த நேரம் நம்ம பசுபதி வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த மரகதமணி கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்க கூடாது, சொதப்பிட்டான் அப்படின்னு. அப்ப பசுபதி கேக்குறாரு, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த மரகதமணி கண்டதையும் சொல்லி எப்படியாவது இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு பண்ணுவான்னு பார்த்தா அவன் சொதப்பி விட்டுட்டான், சொத்தை பிரிக்கிறது கிடையாது போல அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி டென்ஷன் ஆகுறாரு. என்னம்மா சொல்ற தங்கச்சி அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அந்த மாயா நான் இந்த வீட்டோட வாரிசு, என்ன கேட்காம நீங்க எப்படி இந்த சொத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து நின்னுட்டாலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, நீ அந்த ரகுராம் வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ நினைக்கிறது தப்பு. இங்க பாரு, இனிமேலும் விட்டாலும் கண்டிப்பா அந்த மாயா வந்துட்டு அந்த குடும்பத்தை எப்ப பார்த்தாலும் காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பசுபதி சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும், இங்க பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. புவனேஸ்வரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மரகதமணி ஃபோன் பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம மாயா கவனிச்சிடுறாங்க. மாயா நேரா மரகதமணி கிட்ட வந்துட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, மரகதமணி மாயாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. மாயா கேக்குறாங்க,
இங்க பாருங்க, நீங்க யாருக்கிட்ட ஃபோன் பேசுனீங்களோ அதை நான் காதுல வாங்கிட்டேன் அப்படின்னு. மரகதமணி கேட்குறாரு, இங்க பாருமா, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் ஃபோன் பேசினேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நீங்க யாருக்கிட்ட ஃபோன் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மரகதமணி சொல்றாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒரு கேடி வேலையை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க நம்ம மாயா. மாயா அப்படி பேசுனதை பார்த்துட்டு மரகதமணிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக புவனேஸ்வரி உங்களை அனுப்பியிருக்காங்க, அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. மரகதமணி கேட்குறாரு, என்ன ஒன்று புவனேஸ்வரி அம்மா அனுப்பினையே, என் தங்கச்சிக்காக நான் வந்தேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தங்கச்சிக்காக வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கணும், தங்கச்சிக்கு தேவையான சொத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வரதுக்கு பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இது கேட்டதோட மரகதமணி அதிர்ச்சி ஆகுறாரு. மாயா நேரா மரகதமணியை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கலகத்தை மூட்டுறதுக்கு காலடி எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் இந்த மாயா சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னதோட மரகதமணி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா வந்துட்டு செம்ம காண்டில் இருக்காங்க. இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலை தான், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மாயா வந்துட்டு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வெளியே வாங்க புவனேஸ்வரி அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி நேரா மாயாவை போய் பார்த்து, இப்ப எதுக்கு நீங்க வந்து அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, உன்னால நேரடியா போட்டி போட முடியல அப்படின்னு இப்படி மறைமுகமா என் குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு நினைக்கிறியா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நான் என்ன உன் குடும்பத்தை பழிவாங்க நினைச்சேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த மரகதமணியை அனுப்பி வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி சொத்தை பிரிக்கிறதுக்கு நீ திட்டம் போட்டிருக்கல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, உன் குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்துட்டு என் பெரியம்மா கிட்ட என்ன பேசுனேன்னு தெரியும், எங்க பெரியம்மாவையே வந்துட்டு நீ என் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பிரிப்பேன்னு சொல்லி சவால் விட்டுருக்க, உன்னால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது, இந்த மாயா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சவால் விடுறாங்க நம்ம மாயா. மாயா அப்படி சவால் விடுறதை பார்த்துட்டு புவனேஸ்வரி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா வந்துட்டு புவனேஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம மாயா வந்துட்டு ரூம்ல உட்காந்துருக்கும் பொழுது அப்ப சீனு இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா சீனு வந்துட்டு மாயாவை பார்த்து, இங்க பாரு, இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனா இன்னைக்கு பண்ண விஷயம் சரிதானே நான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, அப்ப நீ என்ன மன்னிச்சிட்டியா சீனு அப்படின்னு. சீனு சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு எப்ப சொன்னேன், இங்க பாரு, நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், தனவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏன் சீனு என்னை சுத்தமா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சேன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பயங்கர காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சீனு அப்படின்னு. சீனு சொல்றாரு, இங்க பாரு, என்ன காரணமா இருந்தாலும் நீ கதிர தனாவுக்கு தாலி கட்ட விட்டுருக்க கூடாது, தனா எந்த அளவுக்கு கார்த்திய காதலிச்சான்னு உனக்கு தெரியும்ல, அப்படி கார்த்தி கெட்டவனா இருந்தாலும் நீ தனா கிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும், கார்த்தி நல்லவன் கிடையாது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில நீ தனாவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ கார்த்திய தனா களத்துல தாலி கட்ட வச்சது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் அப்படி பண்ணிட்டேன், இப்ப கூட நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா நான் செஞ்ச இந்த காரியத்தினால இந்த குடும்பத்தோட நிம்மதி மட்டும்தான் கெட்டு போகாம இருக்கு. ஒருவேளை அந்த கார்த்திக்கு மட்டும் தனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா தனாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும். இன்னைக்கா இருந்தாலும் நாளைக்கே கண்டிப்பா கதிரும் தனாவும் சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கதிர் அந்த அளவுக்கு நல்லவன், கண்டிப்பா கதிரும் தனாவும் சந்தோஷமா வாழ்வாங்க, கதிர் நல்லபடியா தனாவை பார்த்துப்பான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்திக்கு நம்ம தனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தை நீ அப்புறம் தான் பார்த்திருப்ப அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல மாயா, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன் மேல கோவத்துல இருக்கேன், நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ உடனே பெரியப்பா கிட்ட போய் சொல்லிடுவ, இதனால வீட்டுக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவரு சாகரத்துக்கு கூட நினைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதனாலதான் நான் பெரியப்பா கிட்ட கூட சொல்லல, உன்கிட்டயும் சொல்லல அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. சீனு சொல்றாரு, இங்க பாரு, இது வரைக்கும் நடந்தது இருக்கட்டும், அதை நான் என்னைக்குமே உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த சொத்தை பிரிக்க விடாம தடுத்த பாரு, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம், நீ எவ்வளவு பெரிய நல்லது பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணேன் அப்படின்னு. சீனு சொல்றாரு, நீ செஞ்ச விஷயம் இன்னைக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு மாயா கிட்ட நன்றி சொல்ல, மாயா சொல்றாங்க, என்ன சீனு நன்றி சொல்ற, நீயும்
இந்த குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆளு தானே, நீ எதுக்காக தடுக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சீனு சொல்றாரு. எங்க அம்மாவோட பேச்சை நான் எப்படி மீற முடியும் அப்படின்னு மாயா சொல்றாங்க. உங்க அம்மாவோட பேச்சு தவறா இருந்தாலும் அன்னை நீ வந்துட்டு அதை அப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியல மாயா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மணி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, மருமகளே நீ பண்ண விஷயம் இன்னைக்கு சிறப்பான சம்பவம். நீ மட்டும் கடைசி நேரத்துல நான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கலைன்னா என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல மருமகளே. உன்ன மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த வீட்டுல யாருமே உன்னை புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மீறி இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இந்த சொத்து பிரிக்கிற விஷயத்த கூட இனிமே யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மணி சொல்றாரு, நீ இருக்கும் பொழுது இனிமே எனக்கு என்ன கவலை மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம மணி. அதுக்கப்புறமா நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, என்னக்கா இது கடைசி நேரத்துல இந்த மாயா நான் வந்துட்டு இந்த நான் வந்துட்டு இந்த சொத்துக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டாலே நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல என்ன பண்றது அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, எப்படியாவது அவளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரலைன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த சொத்து நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, அதான் நானும் யோசிக்கிறேன், எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. பார்வதி கேக்குறாங்க, அதாக்கா எனக்கும் தெரியல. அவ கடைசி நேரத்துல இப்படி வந்துட்டு நான் இந்த சொத்துக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இனிமே நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இல்லக்கா எனக்கு என்னமோ இந்த மாயா இருக்கிற வரைக்கும் நமக்கு சொத்து கிடைக்காது அப்படின்னு தான் தோணுது. அதனால நம்ம ஒரு விஷயத்த பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பத்மா கேக்குறாங்க, என்னடி அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அந்த மாயா உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு பிரச்சனை. அந்த மாயாவை தீத்து கட்டிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க பத்மா. என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா அவ இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. அவ கண்டிப்பா நம்மளுக்கு எதையுமே கிடைக்கவும் விட மாட்டா. நம்ம அந்த மரகதமணி இருக்காருல்ல, உங்க சம்பந்தி, அவர்கிட்ட சொல்லி அந்த மாயாவை தீத்து கட்டிட்டா தடையமே இல்லாம அதுக்கப்புறம் சாருவையும் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சொத்தையும் நம்ம ஈஸியா பிரிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா அந்த மரகதமணி கிட்ட நம்ம இதை பத்தி எப்படி சொல்றது? நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆளை கொல்றதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இந்த மாயா செத்தா நமக்கு என்ன? அவ என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா? அவ சந்தியாவோட பொண்ணு. அவ எப்பவோ இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. அவ செத்தா ஜானகி மட்டும்தான் அழ போறாங்க. வேற யாரும் அவளுக்காக கண் கலங்குறதுக்கு ஆளே இல்ல. நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. மரகதமணி கிட்ட பேசி மாயாவை தீத்து கட்டிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரி, மரகதமணி அண்ணன்ட்ட இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து மரகதமணியை போய் பார்க்க போறாங்க. மரகதமணி நேரா பத்மாவை பார்த்துட்டு, என்ன சம்மந்தி ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கீங்களே என்ன அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப மரகதமணி கேக்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, ரொம்ப நாளா எங்களுக்கும் அந்த மாயாவுக்கும் பயங்கர பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, ஆமா தெரியும், அவளால என் பொண்ணோட கல்யாணம் கூட நின்னு போச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அந்த மாயா இருக்கிற வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தானே, அதனால அந்த மாயாவை இல்லாம பண்ணிட்டா என்ன அப்படின்னு. இது கேட்டதோட மரகதமணிக்கு ஷாக்கு. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அவங்க உங்க மருமக இல்லையா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரத்துக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க சரின்னு மட்டும் சொன்னீங்கன்னா அந்த மாயாவை தீத்து கட்டிட்டு சாருவை வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வந்துடலாம். ஆனா நம்ம தான் வந்துட்டு மாயாவை தீத்து கட்டணும் அப்படிங்கிற அந்த இது வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட மரகதமணி சொல்றாரு, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்ல, மரகதமணி சொன்னதை கேட்டுட்டு பத்மாவும் பார்வதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. பார்வதி சொல்றாங்க, அக்கா நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அண்ணனை பத்தி நீ என்ன நினைச்ச? அண்ணன் இந்த விஷயத்துல எல்லாம் தரமான ஆளு அப்படின்னு. பார்வதியும் சரி, எப்படியோ அந்த மாயா செத்துட்டா நமக்கு இந்த சொத்து கிடைச்சிரும் போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மரகதமணியை காமிக்கிறாங்க. மரகதமணி நினைக்கிறாரு, என்ன இது, வீட்டுக்குள்ள ஒரு ஆளையே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க.
என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதமணி வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பார்க்க போறாங்க. புவனேஸ்வரி நேரா மரகதமணியை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, மரகதமணி சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப நாளா ஒருத்தி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தால, அவளை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து மாயாவை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த பயன்படுத்தி நீங்க அந்த குடும்பத்துல உள்ளவங்களை பழி வாங்கலாம்ல. நான் எப்படி சொல்றேன்னா, நீங்களே ரவுடிகளை வச்சு மாயாவை தீத்து கட்டிட்டு அதுக்கு காரணம் பத்மாவும் பார்வதியும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே நீங்க சுக்குநூறா உடைச்சிடலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என் பொண்ணை அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை நல்லா ஏமாத்திட்டா அந்த பத்மா. அப்ப அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலோட தான் இருக்கேன். அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மாயாவை கொலை பண்ணி அந்த பத்மா பார்வதி மேல பழி போட்டுடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா நீங்க ஆளுங்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை ரெடி பண்றாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா பசுபதிட்ட, அண்ணா நம்ம கொலை பண்ணதுன்னு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு. பசுபதியும் நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம புவனேஸ்வரி நேரா மரகதமணி கிட்ட, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கொலைக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது. முக்கியமா அந்த ரகுராம் வீட்டுல உள்ள அந்த பத்மா பார்வதி மேலதான் இந்த பழி விழும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மரகதமணியும், ஒன்னே ஒண்ணு, அந்த குடும்பம் மட்டும் ஒன்றும் இல்லாமல் போனால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும், எனக்கும் அதே தான் எதிர்பார்க்குறேன், அந்த மாயா செத்துட்டா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை ஈஸியாக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மரகதமணியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி மாயாவுக்காக ரவுடிகளை ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு ரூமில் இருக்கும் பொழுது மாயாவுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா நேராக புவனேஸ்வரி தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மாயா உன்னை நான் நேரடியாக பார்க்கணும், வரியா அப்படின்னு கேட்க, மாயா கேட்குறாங்க, உன்னை எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான், உன் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் கூப்பிட்றேன், நீ வந்தியன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதோட, உன் குடும்பத்துக்கூட நல்லதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாயாவும் வந்துட்டு நேராக புவனேஸ்வரி கூப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு மாயாவை ரவுடிங்க வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. மாயாவை கத்தியால் குத்த போகிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. மாயா, நீ இருந்ததுனால தான் அந்த குடும்பத்தை இத்தனை நாள் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் இன்னைக்கு உன்னை நான் தீர்த்து கட்டிட்டு உன் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு புவனேஸ்வரியை பார்த்துட்டு, என்ன மீறி என் குடும்பத்தை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா புவனேஸ்வரியை பேச, புவனேஸ்வரியை ரவுடி கிட்ட மாயாவை கத்தியெல்லாம் குத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.